பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் மறுபடியும் உங்களை எப்போதும் போல இந்த தொலைக்காட்சி வாயிலாய் சந்திக்கவும், தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல சுகபலத்திற்காய், அதைவிட நல்ல சூழ்நிலைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே நீங்கள் கேட்ட கேள்வி ஒன்றுக்கு பல கேள்விகள் கேட்டிருக்கிறீர்கள். ஒவ்வொன்றாய் பதில் சொல்வேன் என்று நான் சொல்லியிருந்தேன். அந்தபடி இன்றைக்கு ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்ல வாஞ்சிக்கிறேன். ஐயா, பலவீனம் 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 என்று எல்லாருக்கும் இருக்கே, இந்த பலவீனத்தை குறித்து எங்களுக்கு கொஞ்சம் சொல்லக்கூடாதா கேட்டீங்க. யாரை கேட்டாலும் சொல்கிறாங்க, நல்லா இருக்கீங்களா, ஏதோ இருக்கேன் அப்படிங்கிறாங்களே ஒழிய நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன்றாங்களே. எல்லாருக்கும் பலவீனம் உண்டா, இல்லை எனக்கு மட்டும்தான் பலவீனமா என்று நீங்கள் கேட்டீங்க. உங்கள் பேரையோ ஊரையோ அல்லது உங்களுடைய சூழ்நிலையோ நான் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவேன். ஏன்னா தொலைக்காட்சியில் யாருடைய பெயரையும் குறிப்பிட்டு யாரையும் காயப்படுத்துவதல்ல, அநேகர் காயம் கட்டப்படுவதற்கு தான் இந்த நிகழ்ச்சி. ஆகையினாலே நீங்கள் கேட்ட கேள்வி தவறல்ல. ஐயா, பலன் அநேகர் இன்றைக்கு பலவீனத்தில் இருக்கிறாங்களே, இந்த பலன் பெறுவதற்கு பலப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும், நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதை குறித்து எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டீங்க. அதை குறித்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கு உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்போது மறக்கவே கூடாது. என்னையான்னு கேட்பீங்க. உங்கள் பைபிளை கையில் எடுத்து வச்சுக்கணும். எதுக்கு? நான் சொல்கிறது சரியாக இருக்கா அல்லது தப்பாக சொல்கிறேன்னா. ஏன்னா கண்ணை மூடிட்டு அவர் வாட்டில் பேசுகிறாரே அப்படிம்பீங்க. கண்ணை மூடினா தான் கர்த்தருடைய பிரசன்னமும் கிடைக்கும். ஆகையினால தான் நம்ம அநேக நேரம் ஜெபம் பண்ணும்போது கூட கண்களை மூடுவோங்கிறோம். ஏன்னா உலகத்தின் காரியங்களெல்லாம் மறந்து அவரோடு நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் கண்களை மூடி அவரோடு தியானிக்கும் போது தான் நமக்கு கிடைக்கும். உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தேடி கையில் எடுத்து 84வது சங்கீதத்திலே 5வது 6வது 7வது இந்த 3 வசனத்தையும் கையில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுத்து கையில் வச்சிருக்க வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? எல்லாரும் அங்கே இருந்தாலும் பாடுங்க. அல்லேலூயா. இயேசு என் வாழ்வின் பலனான எனக்கென்ன ஆனந்தம். இயேசு என் வாழ்வில் பலனான எனக்கென்ன ஆனந்தம். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையில் அவர் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்தன் இதயம் உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். எந்தன் இதயமை உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு என் வாழ்வின் பலனான எனக்கென்ன ஆனந்தம். பெரும் தீமைகள் அகன்றோட வல்லமாயையும்
எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வில் எனக்கென்ன ஆனந்தம். இந்த உலகத்தை நீர் படைத்தீ, எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீ. உம் சீத்தமை என்னில் விளங்க, என்னை படைத்தீரே உமக்காக. எங்கள் இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எங்கள் இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு என் வாழ்வில் பலனாக. எல்லாம் எடுத்திருப்பீங்க. இங்கே வாசிக்க சொல்லட்டோமா? 84ஆம் சங்கீதத்திலே 5வது 6வது 7வது வசனம். உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். முதலாவது தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவரோட இருக்கிறது பெரிய பாக்கியம். அதனால தான் சங்கீதக்காரன் கூட சொன்னா, நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஃபாதர் கூட சொன்னாரு, பாட்டாவே பாடினார், வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. லூக்கா 2:36 ஒரு பெண்ணை குறித்து வாசிக்கிறோம். புருஷனை இழந்து 7 வருஷமே வாழ்ந்த ஒரு அன்னாள் ஏறக்குறை 84 வயது வரைக்கும் தேவனை துதித்து ஆராதித்து அவருக்கு மகிமை செலுத்தி கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டு தன் வாழ்க்கையை கழித்தாள் என்று பார்க்கிறோம். ஐயா, திரும்ப அந்த வசனத்தை பாருங்க. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். முதலாவது நான் கர்த்தருடைய வீட்டில் நம்ம என்ன செய்யணும்? வாசமா இருக்கணும். இங்க இருந்து அவர் நம்மோட இருக்கிறார். நாம போனா நாம அவரோடு இருக்கணும். நாமளும் கூட பாடுறோம். என்ன பாடுறோம்? எல்லாரும் சேர்ந்த பாடுறோம். உம்மோடு இருக்கணும் ஐயா, உம்மை போல் வாழணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் வாழணுமே. ஒவ்வொரு மொழியாய் மலை மேல அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. உன்னோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் வாழணுமே. பேய்கள் ஓட்டி நோய்கள் நீக்கி பிரசங்கம் பண்ணலுமே. பேய்கள் ஓட்டி நோய்கள் நீக்கி பிரசங்கம் பண்ணலுமே. கடினமான பாரீதயம் உடைத்து நொறுக்கலுமே. உம்மோடு இருக்கலுமே ஐயா, உம்மை போல் மாறலுமே. உம்மோடு இருக்கலுமே ஐயா, உம்மை போல் மாறலுமே. நம்முடைய வாஞ்சி அதான், ஆண்டவரோட இருக்கணும். அவரும் சொல்லிட்டு போயிருக்கார், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு
நான் மறுபடியும் வந்து நான் எங்க இருக்கணும் அதே இடத்துல உங்களை என்ன செய்வேன்? நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். ஏன்னா கூடவே வைத்துக் கொள்வார்னு பாடவும் செய்கிறோம். ஏன்னா அவருடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்கள் முதலாவது நாம் தெரிந்து கொள்ளணும் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஏன்னா நாம் ஒரு நாள் அங்கே போகிறோம், போகும்போது அங்கே கொள்வன கொடுப்பன என்ன செய்யாது, கிடையாது. அங்கே எப்போவும் நினைச்சுக்கிட்டு இருப்போம், துதித்து கொண்டிருப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள். ஏன்னா பாடுறோம்ல, ஆறுதலில் தெய்வமே உம்முடைய திருச்சமுகம் எவ்வளவு பின்பமானது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமுகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. ஐயா நல்ல கவனிங்க, ஆண்டவரோடு இருப்பதே பெரிய பாக்கியம். அது மட்டுமல்ல, அங்கே இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களாம்? உம்முடைய சந்நிதியில் இருப்பவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் துதித்துக் கொண்டே இருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். அது மட்டுமல்ல, ஆண்டவருக்குள்ள பலன் கொள்ளுகிற மனுஷர் தங்கள் இருதயங்களை செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நல்ல நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். மலைகளும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து. இதுதான் செய்தி. அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். பலத்தின் மேல் பலன் அடைய. இன்னைக்கு அநேக நேரங்களில் பழைய ஏற்பாட்டில் பலவீனத்திலே பலன், ஆனா புதிய ஏற்பாட்டில் பலத்தின் மேல் பலன். அதுதான் ஆசீர்வாதம். ஏன்னா புதிய ஏற்பாட்டில் அவர் நம்முடைய பலவீனங்களை எல்லாம் என்ன செஞ்சிட்டாரு? சுமந்து தீர்த்து விட்டார். சிலுவையில் அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிட்டோம். ஆகையினால அந்த பலவீனம் இருக்குன்னு சொல்லவே கூடாது. பழைய ஏற்பாட்டில் அநேக பலவீனங்களை பார்க்க, எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பலவீனம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பலன் அடைவதற்கு வழி என்ன? எனக்கு கண்வரன் இன்னைக்கு பெரியவர்லேருந்து ஒவ்வொரு சாதாரண மனுஷன் வரைக்கும் பலவீனம்னு இன்னைக்கு இருக்குதான். யாரையாவது கேளுங்க, நல்லா இருக்கீங்களா? ஏதோ பரவாயில்லாமல் இருக்கு. எனக்கு கண்வரனே, என்றைக்கு நாம் ஆண்டவரோடு இருக்கிறோமோ, அவருக்குள்ளே பலப்படுகிறோமோ, நாம் எப்படி இருக்கணும்? பலவீனர்களாக என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. பலமுள்ளவர்களாக இருக்கணும். வேதத்தில் பாருங்க, இந்த மார்க்கத்தில் இருக்கிறவன் பலவீனம்னு சொல்லவே கூடாது. சங்கீதம் 105 சங்கீதத்திலே 37 வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். இஸ்ரவேல் மக்கள் நடந்து சொல்றார், வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. நல்ல கவனிங்க, பலவீனப்பட்டவன் ஒருத்தரும் கிடையாது. ஏன்னா என்னைக்கு நாம் ஆண்டவருக்குள்ள வர்றோமோ அவர் நம்முடைய பலன். அவர் தான் நம்முடைய பலன். அவர் நமக்குடைய பலவீனங்களெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால தான் நாம் சொல்றோம், எப்பவும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு 4:13 எழுதுகிறார். எனக்கு அன்பானுடைய பலவீனங்களில் அநேகர் ஒருத்தர் இல்லை. அப்படி பலவீனம் வந்தால் என்ன ஆகும் அதையும் தெரிஞ்சுக்கணும். உபாகமம் 25 18 வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமம் 25:18.
நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்துக்கொள். ஏன்னா பலவீனப்பட்டா சத்துரு என்ன செய்வான்? வெட்டுவான். பின்னாடி வருது. பாளையத்துக்கு பலவீனம்னா என்ன செய்வான்? பின்னாடி போவோம்ல. ஏன்னா பலவீனங்கிற வாழ்க்கையில நம்ம இடம் கொடுக்க கூடாது. பலவீனங்கள் வராதுன்னு நான் சொல்லலை, ஆனால் பலனை பெற்றுக்கொள்வதற்கு வழி இருக்கிறது. பெரிய பெரிய மனுஷனுடைய காரியங்களை கூட இந்த பலவீனத்தை குறித்து நாம் அதிகமாக வாசிக்கிறோம். உதாரணமாக பாருங்கள், வேதத்தில் நீங்களும் உங்கள் வேதாகமத்தை கையில் வச்சுருக்கீங்க. சங்கீதக்காரன் சொன்னான், அவன் என்ன சொன்னான்? ஐயா, பலவீனன், நான் ராஜாவானால் அபிஷேகம் பெற்றவன் ஆனாலும் பலவீனன் என்றுதான் அவனுடைய அறிக்கை இருக்கு. அபிஷேகம் பெற்றவன் தான், ஆனால் பலவீனன். என கண்பார்களே, மோசே ஆண்டவருக்குள்ள இருந்த ஒரு பெரிய அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன். அவனுடைய வாழ்க்கையை பாருங்க. 34ஆம் அதிகாரம் உபாகமத்தில் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவன் மரிக்கும் போது அவனுடைய பலன் என்ன செய்யல? குறையவே இல்லை. மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருள் அடையவும் இல்லை. அவன் பலன் குறையவும் இல்லை. ஆனா ஐயா, பலவீனங்கிறது ஒரு விதம் இல்லை, பல விதத்தில் இருக்கு. இன்னைக்கு மாம்சத்தில் பலவீனம் உண்டு, ஆவியில் பலவீனம் உண்டு, ஜீவியத்தில் பலவீனம் உண்டு, ஊழியத்தில் பலவீனம் உண்டு, சரீரத்தில் பலவீனம் உண்டு. ஏன்னா பலவீனம் இருந்தால் நாம் முன்னே எடுத்து நிற்க முடியாது. அதனால தான் சொல்கிறாரு, பாளையத்தில் பின்னாடி வர என்ன செய்வான்? பலவீனப்பட்டிருக்கவங்கள சத்துரு வெட்டிடுவாங்க. அதனால் அந்த பலவீனம் என்பதற்கு நாம் இடம் கொடுக்கப்படாது. எனக்கென்பாருடைய எப்பேற்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் பலவீனத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. சிம்சோனை பாருங்க, பெரிய ஆளு, ஆனால் தெளிலாள் கேட்குறா, உன் மகாபலன் எதுனால் உண்டாரு? ஏன் கேட்குறா? சிங்கத்தை 2ஆ கிழிச்சேடா, அதுக்கு பலன் எங்கேருந்து வந்துச்சு? கதவை பிடுங்கி நிலையோட தோளில் தூக்கி வச்சுட்டு போறியா, அதுக்கு பலன் எங்கேருந்து வந்துச்சு? நான் கட்டுற கயரெல்லாம் அக்கினி பொறி பட்டது மாதிரி அந்த போது அதுக்கு பலன் எங்கேருந்து வந்துச்சு? ஒரு கழுத தாடை எலும்பு வச்சு 1000 பேரை கொல்லிய, இந்த பலன் எங்கேருந்து வந்துச்சு? உன் மகாபலன் எதினால்? காரணம் என்ன? பிரதிஷ்டை, கான்கிரிகேஷன். ஏன்னா 7 ஜடை தான் அவனுடைய என்னது? பிரதிஷ்டை. ஏன்னா அந்த என்னைக்கு அந்த பிரதிஷ்டையை உடைக்கிறானோ அன்னைக்கு பலவீனப்பட்டான். மகாபலன் எதினால்? அவனும் விளையாண்டு கடைசியில் சொன்னான், அவ்வளோதான், மடியில் படுக்க வச்சு பலவீனப்படுத்த தொடங்கினாள். நாம் ஒரு நாள் அந்த பலவீனத்துக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுத்துடக்கூடாது. சிலர் சரீரத்தில் கூட பாருங்க வீணான பலவீனங்கள். லேவியராகமத்தில் 26:20 வாசிக்க கேட்போம். லேவியராகமம் 26:20 வாசிக்க கேட்போம். மிக அழகாக நமக்கு எழுதி எல்லாத்தையும் கொடுத்திருக்கார். உங்கள் பலன் விருதாவிலே செலவழியும். அதுதான் பிரச்சனை. நிறைய பேருக்கு பலன் இருக்கு, ஆனால் எதில் செலவழியுது? விருதாவில் தான். அநேக நேரங்களில் நாம் அதை பிரயோஜனப்படுத்துறது இல்லை. ஏசாயா 49:4 பாருங்க, நமக்கு அழகாக எல்லாத்தையும் கர்த்தர் எழுதியும் கொடுத்துருக்கார். அதற்கு நான் விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தமுமாய் என் பலனை செலவழிக்கிறேன், ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்தில். ஐயா, வீணும் வியர்த்தமா அன்னைக்கு வீணா பலனை வேஸ்ட் பண்ணியா. சிம்சோனுக்கு கொடுக்கப்பட்ட பலத்தை போல யாருக்கு பலன் இருந்துச்சா? மகா பலாசாலி யாரு? சிம்சோன். ஒரு கழுத தாடை எலும்பு வச்சு என்ன செய்வான்? 1000 பேரை கொண்டு விடுவான். ஒன்றும் இல்லை, ஒரு சிங்கம் எதிர்த்து வந்த உடனே தைரியமாக சிங்கமோ நிலைக்காலோ அவனுக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஏன் சாக போகும்போது கூட எத்தனை பேரை கொண்டான்? 3000 பேரை அவன் அதோடு தான் செத்தான். ஆனால் பலவீனத்துக்கு இடம் கொடுத்து விட்டான். அதனால தான் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு என்ன செய்ய வேண்டியிருச்சு? போக வேண்டதுனால தான் அவன் சிறைக்கு கொண்டு போகப்பட்டு கண் பிடுங்கப்பட்டவனாய் சிறையில் காத்திருந்தான். அந்த காத்திருந்த இடப்பட்ட கேப் இருந்துச்சு வாங்க, 2 நாளோ 3 நாளோ அந்த நாட்கள் இருந்துச்சு பார்த்தீங்களா?
அந்த நாளில் அழுது 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 பலப்படுத்துங்க கேட்டு ஒரு விஷயம் என்னை பலப்படுத்துங்கன்னு கேட்டு கடைசியில் பெலிஸ்தியர் கூடியிருந்த 3000 பேர் கூடியிருந்த இடத்துக்கு யாரை கூட்டிகிட்டு வராங்க? சிம்சோனை கூட்டிகிட்டு வராங்க. அப்படி கூட்டிகிட்டு வர்றதுனால 2 கண்ணும் தெரியாது. நான் அனுபவப்பட்டனால சொல்கிறேன். ஒரு படி இருக்குன்னா இப்போ எங்களை கூப்பிட்டு வந்தால் சொல்லணும், படி இன்னும் கொஞ்சம் உயரமாக இருக்குது படி அப்படிமோ. அது மாதிரி அவனை கூட்டியிருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் காலை தூக்கி வை, படி இருக்குது. அவன் சொன்னான், இந்த தூணுக்கிட்ட கொண்டு விட்டுருப்பான், வேறு எங்கேயும் வேண்டாம். எல்லாரும் அங்கே வேடிக்கை பார்க்குறதுக்கு சிம்சோனை வச்சு குரங்கு விளையாட்டு காட்டுறதுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அவன் இந்த தூணை அப்பப்போ வல்லமாக வந்துருச்சு அசைச்சு பார்த்தான். கடைசியில் பலமாய் அசைத்தான். பெலிஸ்தியரோடு கூட என் ஜீவனும் மடியட்டும்னா அத்தனை வரை கொண்டான். அவ்வளவு பலசாலி. ஆனால் பலவீனத்துக்கு இடம் கொடுத்துட்டானே. இன்னைக்கு நமக்குள்ளேயும் அப்படித்தான், பலவீனங்களுக்கு இடம் கொடுத்தக்கூடாது. பலவீனம் என்பது ஒரு ஆவி, பலவீனப்படுத்துறது ஒரு ஆவி. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அநேக நேரங்களில் நமக்கு வருகிற பலவீனத்தை நோயின்னு நினச்சிக்கிறோம். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னார், ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஓய்வு நாளில் வர்றார். அங்கே வரும்போது ஒரு பெண்ணை என்ன வேண்டி இருக்கு? ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாதபடிக்கு கூனியாய் ஆக்கி வச்சிருந்தாள். ஏன்னா அந்த கூனலை நிமிரச்சே தான் ஏன் சொன்னார். நாம பாருல, கூனலை நிமிரச்செய்தே குருடனை பார்க்க செய்தே, கூனலை நிமிரச்செய்தே குருடனை பார்க்க செய்தே, கேளாத செவியும் கேட்க செய்தேன், கேளாத செவியும் கேட்க செய்தேன், மாறாத உள்ளமும் இயேசுவில் நாமும் மேலிலும் எளிமையே இயேசுவில் நாமமே, தெளித்தேனிலும் மதுரமே, தெளித்தேனிலும் மதுரமே, இதற்கில்லை இல்லை உலகிலே, தேனிலும் எளிமையே இயேசுவில் நாமமே. நல்ல கவனிங்க, பலவீனம் என்பது ஒரு ஆவி. எப்படியாவது எப்போ லைட் ஆஃப் பண்ணுறோமோ உடனே என்ன வந்துடும்? இருட்டு வந்துடுமா இல்லையா? யாரும் இருட்டை போய் ஆன் பண்ண வேண்டியதே இல்லை. இந்த இடத்துல உட்காந்துருக்கோம், கம்ப்ளீட்டாக லைட் ஆஃப் ஆச்சுன்னா உடனே இருள் என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுபோல் நாம் எப்போ கொஞ்சம் ஆண்டவருக்குள்ளே இல்லாமல் விலகிறோமோ உடனே என்ன செய்யும்? பலவீனம் நம்ம என்ன செய்யும்? பிடித்துக்கொள்ளும். பலவீனத்துக்கு ஒரு நாள் இடம் கொடுக்காதபடிக்கு நம்மை திடப்படுத்தி கர்த்தருக்குள்ள துதித்து ஜெபித்து காத்திருந்தால் பலவீனங்கள் மாறும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, பலவீனம் என்பது எல்லார் வாழ்க்கையிலும் இருக்குது, ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் இருக்குது. பெரியவங்க, படித்தவங்க, படிக்காதவங்க, பாமர, சின்னவங்க, பெரியவங்க கிடையாது, எல்லாருக்கும் பலவீனங்கள் இருக்குது. ஆனால் அந்த பலவீனத்தில் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அதனால் தைரியப்பட்டு சொல்லிகிட்டே இருக்காதீங்க, ஐயோ எனக்கு அந்த பலவீனம் இந்த பலவீனம், அதை விட்டுட்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துன்னு சொல்லி பாருங்க, பலப்படுத்துவார். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் தயவு செய்து ஐயா மற்றவர்களுக்கு சொல்லுங்கள், இப்படி ஒரு நிகழ்ச்சி வருது கொஞ்சம் பாருங்கள். உங்களால் முடிஞ்ச ஊழியம் அது. அது மட்டும் இல்லை, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். ஏன்னா இது பார்வையற்ற மக்கள் திருச்சபை, இன்னும் சொல்ல போனால் டினாமினேஷனுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. ஏன்னா 2 கணுதிராக எல்லாரும் எங்களுக்கு வேணும், யாரும் கிடையாது, எல்லோரும் வேணும். நாங்கள் ரோட்டில் போகும்போது கையை பிடிச்சி விடுறவன் தான் இன்றைக்கி இருக்கிறதுல நன்மை செய்கிறவன் என்று சொல்லுவோம். ரோட்டில் போய்கிட்டு இருப்போம், அவங்க கருப்போ சிவப்போ தெரியாது, சட்டை யார் இப்போ என்ன போட்டிருக்கான்னு தெரியாது, ஆனால் இதுதான் பாதைன்னு காட்டுறானே, அதுதான் மனித வடிவில் தேவன் யாரையாவது ஒத்தாசைக்கு அனுப்பார். நீங்களும்
இதற்காய் ஜெபியுங்கள். கர்த்தர் ஏவினால் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரியங்கள் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். ஐயா ஒருவேளை உதவணும் அப்படின்னாச்சா என்ன உதவி இருக்கும்பீங்க. வாரந்தோறும் சபைக்கே கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டும் 4000 ரூபா வேன் கொடுத்து கூட்டு வரேன். ஏன்னா 2 கண்ணு தெரியாதவங்க. திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு வாங்க, உங்களுக்கே தெரியும் எவ்வளோ தூரம் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். மத்தியானம் ஒரு நாள் அவங்கள சாப்பிடாமல் அனுப்பிச்சி வச்சல. பிறந்த நாள் திருமண நாளில் ஒரு நேரம் உணவு கொடுக்க ஒதுக்கலாம். ஆத்துமாக்களை அழைத்து வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு 4000 ரூபா வேன் வாடகை கொடுக்கலாம். ஐயா ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இந்த வேன் வாடகை எடுக்கிற சொந்தமாகலாம்ல. கர்த்தர் கொடுக்கட்டும், நானாக போய் என்ன செய்யக்கூடாது, முயற்சி எடுத்து கடன் வாங்கணும்னு சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லை, எத்தனையோ கட்டுமான பணிகள் ஏன்னா உள்ள தங்கியிருக்கிறவங்க கூட அறை பற்றாக்குறையெல்லாம் உண்டு. பார்வையற்றோர் மரித்தா கூட ஃபியூனரலுக்கு எப்போவும் ஒரு அமௌண்ட் வச்சுருக்கணும். ஏன்னா சொந்தக்காரனுக்கு மனசு வராது. நீங்கள் கேட்கலாம் எப்படி தொடர்பு கொள்ள? ஆசை தான் பிரதர், ஏதாவது செய்யணும்னு ஆசை. எப்படி தொடர்பு கொள்ள? தாராளமாக உங்களுடைய ஃபோனில் ஐயா இங்கே காட்டப்படுகிற 2 டிஸ்பிளேயில் 2 ஃபோன் நம்பர் வரும். இதில் 2லையும் பாருங்கள், ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. என்னட்ட கேட்டாலும் உங்களுக்கு விளக்க சொல்ல. ஒருவேளை நான் அதிகாரத்தில் இருக்கையா எனக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய நிலைமைன்னு சொன்னீங்கன்னா 8438852500 84 388 52 500 இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டால் அதற்கு நீங்கள் தாராளமாக இடத்துல கூட்டு சொன்னாலும் ரசீது கொடுப்போம். நீங்களும் அதை உங்கள் கணக்கு உபயோகப்படுத்தி கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. பலவீனம் என்பது ஒரு ஆவி, ஒரு மனிதர்களையும் ஆட்டி படைக்காதபடிக்கு எங்களுடைய பலவீனங்களை எல்லாம் சுமந்து தீர்த்த தெய்வமே, யார் யார் எந்தெந்த பலவீனத்தோடு இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கிற அந்த பலவீனத்தை கர்த்தர் முற்றிலும் மாற்றுங்க. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. நெடுநாள் காத்திருக்கிறவர்களுக்கு என் தேவன் இலவசமாய் தருகிற அந்த சுகத்தை பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். இந்த நாளிலே பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய், தங்களுக்கு அன்பாளை இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய், கர்ப்ப காலத்தில் இருக்கிற என் அன்பு சகோதரிகளுக்காய், நெடுநாள் குழந்தை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.